உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாது, உங்களை பிழைக்க வைக்க இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். After received my salvation, என் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்ட பின்பு, life in my soul, என் ஆத்துமாவிலே ஜீவனை பெற்றுக்கொண்ட I began to read the Bible. நான் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். I found how God talked to man. மனிதனோடு தேவன் எப்படி பேசினார் என்பதை கண்டறிந்தேன். I said I must talk to God. நான் சொன்னேன், நானும் தேவனோடு கூட பேச வேண்டும். I must see Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். And I began to pray. இப்படி சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Not one day or 2 days. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 full years I prayed. 7 முழு ஆண்டுகளும் நான் ஜெபித்தேன். I cried unto God. நான் தேவனை நோக்கி கதறி அழுதேன். Lord, fill me with the same Holy Spirit which you received. கர்த்தாவே, நீர் பெற்றிருந்த அதே பரிசுத்த ஆவியானவரால் என்னையும் கூட நிரப்பும் என்று ஜெபித்தேன். Give me the same Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியானவரை எனக்கும் தந்தருளும். I want to see God. நான் தேவனை காண வேண்டும். I want to talk to him. நான் அவரோடு கூட பேச வேண்டும். On the 10th October 1962, 1962ஆம் ஆண்டின் அக்டோபர் 10ஆம் we நாள் knelt down for our family prayer. குடும்ப ஜெபத்திற்காக முழங்கால் படியிட்டேன். Something happened. ஏதோ ஒன்று நடந்தது. The whole room was filled with God's presence. முழு அறையும் தேவ பிரசன்னத்தால் நிறைந்தது. The great light began to come through the rooftop. ஒரு பேரொளி அந்த வீட்டு கூரையில் இருந்து அப்படியே இறங்கி உள்ளே பிரகாசித்தது. And I saw a marvelous person standing in the dazzling light. ஆச்சரியமான ஒருவர் கண்கூசும் பேரொளி பிரவாகத்திலே நிற்கிறதை நான் பார்த்தேன். He said, I am Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்து என்றவர் சொன்னார். 1962 the Lord Jesus appeared to my father brother Dinakaran and called him. 1962ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தகப்பனாராகிய சகோதரர் ஜி.எஸ். தினகரன் அவர்களுக்கு தோன்றி சொன்னார். And he said, my son, pray for the people with compassion. என் மகனே, ஜனங்களுக்காக மனதுருக்கத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். As you cry for them, நீ அவர்களுக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது I will come and wipe away their tears. நானே வந்து அவருடைய கண்ணீர்களை துடைப்பேன். Hallelujah. Hallelujah. From 1962 this has been operational. 1962ஆம் ஆண்டு முதல் இது செயல்பட்டு I கொண்டிருக்கிறது. think this is the 50th year. இது 50வது ஆண்டு நிறைவு. Hallelujah. Hallelujah. ஆம், இந்த 2012ஆம் ஆண்டோடு 50 வருடமாக இறைவன் இயேசு தம் சித்தத்தை டாக்டர் டி.ஜி.எஸ். தினகரன், அவரை தொடர்ந்து அவர்களின் புதல்வன் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தாரின் மூலம் இந்த உலகில் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி வருகிறார். இறைவன் இயேசுவுக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். மேலும் 50 வருடமாக இவ்வூழியத்தை தனது மகா பெரிய இரக்கத்தால் நடத்தி வரும் இறைவன் இயேசுவுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டி.ஜி.எஸ். தினகரன் பிறந்த ஊரான சுரண்டையில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடத்தப்பட்டது. இக்கூட்டத்திற்கு சுரண்டையை சுற்றியுள்ள 213 கிராமங்களில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்றனர். நிச்சயமாகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைத்து நமக்கு அற்புதங்களை செய்ய நம் மத்தியிலே இந்த நாட்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றப் போகிறார். இயேசு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் விரும்புகிற காரியத்தை கொடுக்கட்டும் என்று தேடி வந்திருக்கிறார். Hallelujah ராஜராஜனே, Hallelujah தேவதேவா, சத்தமா Hallelujah ராஜராஜனே, Hallelujah தேவதேவா. வாழ்வின் தோல்விகளிலிருந்து, ஏமாற்றங்களிலிருந்து, ஒவ்வொரு இழப்பிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிரதர் சாம் கொடுத்த மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆண்டவர் வந்து எங்களை தொட்டார், வல்லமே எடுத்து இனிமேல் பயன்படுத்துவார். எங்கள் படிப்பின் காரியத்திலும் இனிமேல் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஷாமோட வர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சேரன் பால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களோட பாட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
அண்ணனோட வல்லமையான பிரே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும், உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாங்க சோர்ந்து போன சூழ்நிலையும் கூட எங்களை உயிர்ப்பிக்க முடியாத கிருபைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஷேரன் அக்கா நேற்று ப்ரேயர் பண்ணாங்க. ரொம்ப வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு இதா இருந்தது, நல்லா வழிகாட்டியா இருந்தது. அந்த அக்கா நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் ஸ்வீட்டியோட சாங்ஸ், அவங்களோட ப்ரேயர் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி எங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்க வயசுல இருந்து நாங்க எப்படி வளரணும் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு இது கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வந்தோம். ஸ்வீட்டினாலே சிரிப்புன்னு நான் மனசுல நினைப்பேன். எனக்கு நிறைய அவளோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். டிவி ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவளால் ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படி ரொம்ப ஆசையோடு அவளை நான் ரொம்ப மனசார ரசிப்பேன், ரொம்ப ஆசைப்படுவேன். அன்பு அதனால நேரில் பார்க்கணுங்கிற ஆசையோட வந்தோம். ஆனால் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை அவங்க மூலமா நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஸ்வீட்டியோட பாட்டு நல்லா இருந்தது, அவளோட மெசேஜ் நல்லா இருந்தது. Lord Jesus, bless all the little children who are here. இயேசுப்பா, எல்லா குட்டி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. Let them excel in their studies. அவர்கள் படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும் சுவாமி. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஸ்டெல்லாமாவுடைய மெசேஜ், குடும்பத்தை குறித்து உள்ள மெசேஜ். என் மனைவி தான் ஜெபம் பண்ணுவா. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நம்மளால முடியாதுங்க. வழுக்கி விழாது. கணவன் மாத்தி, மனைவி மாத்தி, பிள்ளைகள் மாத்தி இப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வீடை கட்டுவேன்னு சொல்லி ரொம்ப பிரேயர் பண்ணாங்க. உடைந்து போன வீட்டை கட்டும் சுவாமி. இப்படி ஒரு பிரேயர்ல எங்களுக்கு இந்த சொரண்டையில கலந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த மைதானத்துல இந்த மாலையில கொடுக்க போகிறார். இந்த ஒரு பிரேயர் கிடைச்சது நாங்க ஏசப்பாவோட வரன் தான் சொல்லுவோம். அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உலகத்தை ஆண்ட மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். கடவுளே நிரப்பி இருக்கிறாருல, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவங்களோட பரிசுத்த அபிஷேகத்தின் ஆவியால நிரப்புனாங்க. ஒரு ஒளியை போல வந்து இறங்குனாங்க. சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அம்மா பேசின மெசேஜ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து மன நிம்மதியோட சந்தோஷத்தோட போறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்ற போகிறார். நாங்கள் நர்சிங் படிக்கிறோம், எங்களை குறித்து எப்படியாவது பேசணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணியிருந்தோம். அது மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கிட் கொடுத்தாங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், எசப்பா ஒரு பிள்ளையாவது நர்சிங் படிக்கணும்னு சொல்ல மாட்டாளான்னு. அப்போ ஒரு பொண்ணு சொன்னால் நர்சிங் ஆகணுமா சார்? நான் ப்ரேயர் பண்ணேன், எசப்பா எங்களை குறித்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை அந்த அங்கிள் சொல்லணும்னு சொல்லி அது மாதிரி அவங்க சொன்னாங்க. நர்சஸ் தான் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். தேவதைகளைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள். டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் பராமரிப்பது the nurses. இது ஒரு உன்னதமான சேவை. கர்த்தர் உங்களை நூறத்தனையா ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தை மூலமா இயேசு எங்களோட கூட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்காண்டி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சுரண்டையிலிருந்து உலகம் முழுவதும் பொருட்கள் போகும்படியாக இனி கிருபை செய்வார் என்று நான் நம்புகிறேன். நீங்க ஜெபம் பண்ண ஒரே வாரத்துல கர்த்தர் எங்களுக்கு அற்புதமா எங்களுடைய கடை நிறுவனத்துக்கு உலக தர சான்றிதழ் கொடுக்கிறார். செல்வம் ஸ்டோர்ஸ் ISO 9001 2008. பத்மா என்ற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಹೆಸರು ಪದ್ಮ ಅಂತ. அன்பு சகோதரி பத்மா, ஃபைப்ராய்டு கட்டிகளினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ನನಗೆ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ತನಕ ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ಎಲ್ಲ ಕಲ್ಲಾಗಿತ್ತು, ಸೊಂಟ ಎಲ್ಲ ನೋವಾಗಿತ್ತು, ಮತ್ತೆ ಇಲ್ಲೆಲ್ಲ ನೋವಿತ್ತು. ஆனால் இப்பொழுது இந்த பிசாசுகளை இயேசு துரத்துகிறார். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿದೆ. என்னால சாதம் கூட கை வைக்கவே முடியாது. ஒரு அம்மா குழந்தை இல்லாம வயிற்றுல கையை வச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கட்டிகளின் நிமித்தம் கர்ப்பம் தரிக்க முடியாமல் தவிக்கும் ஒரு சகோதரி இங்கே இருக்கிறீர்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணே, நீங்க ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இப்பொழுது நானும் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணேன். என் வயிற்று வலி எங்க இருந்தோ போயிடுச்சு. ஒரு ஆள் என் மேல இப்படி கைய வச்ச மாதிரி இருந்தது. என்னுடைய வலி எங்க இருந்தோ போயிடுச்சு. 2009ல ஸ்கூட்டி ஓட்டி பழகிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு இதுல மூட்டு ஜவ்வு போயிடுச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கப்போ நைட்டி போட முடியாது, ஆனாலும் போட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒரு கையை தூரம் எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஏதாவது தடவிட்டு தான் நான் வீட்டுல இருப்பேன். டக்குன்னு யாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நான் வாங்கன்னு கேட்கவே முடியாது, ஓடி போய் ஒளிஞ்சு நிக்கணும்.
ஏதாவது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தான் வந்து நான் அவங்ககிட்ட பேச முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஜவ்வு போனது வந்து இது லாங் லைஃப் 20 வருஷம் கூட சுகமாகிறதுக்காகவும் டாக்டர்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி நம்ம கை இனிமே இப்படிதான் அவ்வளவுதான் போல் இருக்கு அப்படின்னு. ஆனாலும் இன்னைக்கு பால் தினகரன் ஐயா பேசுறப்ப சொன்னாங்க, அவர்கள் சரீர உறுப்புகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும், வலி மறையட்டும், கட்டி மறையட்டும், பலவீனம் மறையட்டும். பிள்ளைகள் அவர்களுடைய சரீரத்திலே சுகத்தை அனுபவிக்கட்டும், ராஜா விடுதலை அனுபவிக்கட்டும். வலி வந்து எனக்கு நல்ல சுகமாயிருச்சு. இந்த கை என்னால தூக்கவே முடியாது. ஒரு குடம் தண்ணி கூட என்னால தூக்க. நான் உடனே தூக்கி பார்த்தேன், அப்படி சுத்தி பார்த்தேன். ஏன்னா மூட்டுள்ள சவ்வு போயிடுச்சுன்னு தான் எனக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் அதுதான் ப்ராப்ளம் எனக்கு. ஆனால் இப்போ சரியாயிட்டு. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு பெருமிதத்தையும் கம்பீரத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு கடவுள் தந்திருக்காரு. இதை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. அது பயன்படுத்தின பால் திலகன் ஐயா அவர்களுக்கும், அம்மாவுக்கும், ஸ்டெல்லா அம்மா அவங்களுக்கும், என்னோட சகோதரி அவர்களுக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் 213 கிராமங்களுக்கும் போய் இந்த விளம்பரத்தை செய்த போது ஜனங்கள் கேட்டது தெரியும். என்ன தெரியுமா? ஐயா மழை வருமா, பூமி செழிக்குமா, உங்களுடைய தேவ பிள்ளைகள் மழையை கொண்டு வருவார்களான்னு ஜெபிச்சாங்க. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இன்று நம்மை உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான டாக்டர் பால் தினகரன் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் சுரண்டைக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்பப் போகிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசுப்பா, ஆவியின் மழையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். இப்பொழுது வானத்தின் மழை வரட்டும். இயேசுப்பா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி சுரண்டை பகுதி முழுவதற்கு சுவாமி, இந்த வட்டாரத்திற்கு, இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு இப்பொழுது நாங்கள் செய்யும் ஜெபத்திற்கு பலனை அனுப்ப சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன், தேவாதி தேவன், சர்வத்தையும் அடக்கி ஆளும் தகப்பன் என்பதை நிரூபிக்கும்படி இப்பொழுது வானம் திறக்கப்படுவதாக, மழை வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மழை வரட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். வறட்சி நிரந்தரமாக மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும் அப்பா. வியாபாரங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே, விவசாயங்கள் செழிக்கட்டும் சுவாமி. உமது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கட்டும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் சீசன் களை கட்டியுள்ளது. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஐந்தருவியில் நேற்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. பிறகு தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். சீசன் முடியறப்ப வந்திருக்கோம். ஆனா இவ்வளவு சீசன் இருக்கும் நாங்க லாஸ்ட் எவ்வளவு தண்ணி விழுகும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். வழக்கமாக ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் குற்றாலத்தில் சீசன் காணப்படும். அதிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் குற்றாலத்தில் தண்ணீர் இருக்காது என்பதால் மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படும். அதிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் குற்றாலத்தில் தண்ணீர் இருக்காது என்பதால் மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், எங்கள் அன்பு தகப்பன், சர்வத்தையும் அடக்கி ஆளும் தகப்பன் என்பதை நிரூபிக்கும்படி இப்பொழுது வானம் திறக்கப்படுவதாக, மழை வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மழை வரட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இதனால் தற்போதைய சீசன் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. எல்லாரும் உரத்த சத்தமாய் ஒரு முறை கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா! இயேசு நீர் வாழ்க, மக்க நன்றி. இதுபோன்று இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற காரணமாயிருந்த பங்காளர் யாவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் யாவரும் பெற்ற ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததியின் சந்ததியும் வந்தடையும். உங்கள் ஜெபத்தாலும் நன்கொடையாலும் தொடர்ந்து தாங்குங்கள். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றப் போகிறார். அதைத்தான் என்னிடம் சொல்லி அனுப்பினார். என் பிள்ளைகளை நான் தேற்றப் போகிறேன். அவர்கள் பல விதமான கண்ணீர்கள் மத்தியிலே கடந்து சென்றிருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து அவர்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13 வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்.
நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஒரு தாயை போல இருந்து நான் தேற்றுவேன், ஆற்றுவேன், ஆறுதல் அடைய செய்வேன். நீங்கள் இனி கவலையே இல்லாமல் மகிழ்ந்திருப்பீர்கள். 1969 வருடத்திலே எனக்கு அப்பொழுது 7 வயது. என் தந்தை மேட்டூர் நகரிலே ஸ்டேட் பேங்க் ஆபீசராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று பம்பாய் போவதற்காக அவருக்கு ஒரு ட்ரைனிங் வழங்கப்படுவதற்காக அவர் அழைக்கப்பட்டார். அப்பொழுது பம்பாய் போவதற்கு பெங்களூருக்கு தான் போக வேண்டும், அங்குதான் பிளேன் பிடிக்க வேண்டும். ஆகவே என் தந்தையும் என் தாயும் நானும் என்னுடைய அருமை சகோதரி ஏஞ்சல், அப்பொழுது அவளுக்கு 1 வயது, நாங்கள் எல்லாரும் பெங்களூருக்கு போனோம். ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்கு ஏர்போர்ட்டுக்குள் போன பொழுது அங்கு பிளேன் வந்து இறங்கியது. முதல் முறையாக பிளேனை பார்க்கிறோம். ஒரே சந்தோஷம். பிளேன் இறங்கின உடனே கை தட்டிட்டு ஒரே சந்தோஷம். எங்க அப்பா போறாங்க, ஆனா நான் தான் போற மாதிரி ஒரே சந்தோஷம். ஆனால் நேரம் வந்தது. இப்பொழுது பிளேன் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் பிளேனுக்கு போகலாம் என்று சொன்னார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். கடைசியில் அப்பா சொன்னார்கள், தம்பி நான் போயிட்டுறேன் என்று என்னை முத்தமிட்டார்கள். அம்மாவிடம் போயிட்டு வரேன் என்று சொன்னார்கள். ஏஞ்சலை முத்தமிட்டு என் தாயுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் பிளேனுக்கு போகும் வரைக்கும் நாங்க எல்லாரும் கையை அசைஞ்சிட்டு இருந்தோம். அவங்களும் கையை அசைச்சிட்டே போனாங்க. எங்க அப்பா தான் எப்பவுமே கடைசியா போவாங்க. அந்த நேரத்தில் கடைசியா பிளேனுக்குள்ள ஏறினாங்க. பிளேன் கதவு மூடப்பட்டது. அவங்க உள்ள போய் கதவு மூடப்பட்ட பொழுது என்னுடைய உள்ளம் உடைந்தது. ஐயோ, அப்பா போயிட்டாங்களே என்று நான் அழ ஆரம்பித்தேன். ஒரே அழுகை. காரில் வந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த போதகர் எங்களை ஏற்றினார். காரில் உட்கார்ந்து ஏங்கி ஏங்கி அழுதேன். அப்பா போயிட்டாங்களே, அப்பா போயிட்டாங்களே என்று சொல்லி. எங்க அம்மா அழாதரா, டேய் அழாதரா, டேய் அழாதரா என்று ஆறுதல் படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அவங்களும் உடஞ்சி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்க அம்மாவை பார்த்து அழ, எங்க அம்மா என்ன பார்த்து அழ. ஓட்டிட்டு வந்த பாஸ்டர் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தாய் தான் மகனை தேற்றணும், ஆனா தாயே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தாயாலேயே மகனை தேற்ற முடியவில்லை. அவர் கண்களிலும் கண்ணீர். அழுதுகிட்டே ஓட்டிக்கிட்டு போனார். நாங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போனோம். அநேக முறை நம்முடைய தாய்மார்கள் கூட நம்மை ஆற்ற முடியாத நிலைமை வருகிறது. நம்முடைய துக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து அழுகிறோம். நம்பிக்கை இல்லாமல் அழுகிறோம். நம்முடைய துக்கம் மகா பெரிய துக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் அவள் தன் பிள்ளைக்கு ஆறுதல் கொடுக்க முடியாமல் போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. முந்தின வசனத்திலே சீயோன் அழுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தேற்ற முடியாத நிலைமையில் இருக்கலாம், ஆனால் நானோ ஒரு தாயை போல வந்து உன்னை தேற்றுவேன். இந்த நாட்களில் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். தைரியமாயிருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாமல் தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து நான் உனக்கு தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார். அவர் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. நம்முடைய கஷ்டங்களின் வழியாக அவரும் கடந்து வருகிறார். லூக்கா 23:34 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இவன் ஒரு பாவி
இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பாவி என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார். பாவம் அறியாத அவர், ஒரு தாயின் இருதயத்தை கொண்டவர். என் பிள்ளைங்க பாவத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது அந்த பாவம் இப்படித்தானே அவர்களை கொல்லும், அந்த பாவம் இப்படித்தானே அவர்களை வேதனைப்படுத்தும். அந்த வழியை நான் கடந்து செல்லட்டும், என் பிள்ளைக்காக அந்த வழியை கடந்து செல்லட்டும் என்று பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். பாவம் கொண்டு வரும் அவமானத்தின் வழியாக கடந்து சென்றார். பாவி என்ற பெயரை நிமித்தம் வரும் அவமானத்தின் வழியாக இயேசு கடந்து சென்றார். உதவி செய்ய யாரும் இல்லை. தாய் கூட தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. இந்த நிலைமை இயேசு நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் சுமந்தபடியினார் நமக்காக சிலுவையிலே அந்த பாவத்தின் பரிகாரத்தை உண்டாக்கும்படியாக, பாவத்தினால் அக்கிரமக்காரருக்கு உண்டாகும் தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த துக்கத்தை சுமந்தார், அந்த தண்டனையை சுமந்தார். சுமந்தது மட்டுமல்ல, சிலுவையில் தொங்கிய பொழுது எல்லாரும் அவரை பாவி 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 என்று அநியாயமாய் சொன்ன பொழுது அவர், பிதாவே, தெய்வமே, என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னியும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கும் என் பிள்ளைகளை மன்னியும். ஒவ்வொருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருடைய பாவத்தினால் உண்டாகும் தண்டனை அவர் சுமந்தார். ஆகவேதான் பாவத்தினால் தவிக்கும் ஒவ்வொருவரும் அவரிடம் வந்து ஆறுதல் பெற முடிகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னிடம் வா, நான் உன் பாவத்தை நீக்குவேன். என் பிள்ளையே, உன்னை நான் அடிக்க மாட்டேன், உன்னை துன்புறுத்த மாட்டேன், உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன். ஒரு தாய் கூட பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளையை பெற்றதை விட ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடும். இந்த பிள்ளைக்காக நான் வேதனைப்படுகிறேன், இந்த பிள்ளைய போய் கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரே என்று ஒருவேளை தாய் கூட சொல்லக்கூடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன்ட்ட வாப்பா, ஏன்ட்ட வாமா, நான் உன்னை தள்ள மாட்டேன். ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன். இன்று இரவு பாவ பழக்கங்களில் சிக்கியிருக்கும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய தாயின் அன்போடு இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய பாவ பழக்கத்தை அவர் தமது வல்லமையினால் பிடுங்கி எடுப்பார், தூக்கி எறிவார், அவருடைய பிள்ளையாக மாற்றுவார், அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். அதற்காக தான் அவர் தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 1 யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தினரை சுத்திகரிக்கும், உங்கள் பிள்ளையை சுத்திகரிக்கும், உங்கள் கணவரை சுத்திகரிக்கும், உங்கள் மனைவியை சுத்திகரிக்கும். தாயின் அன்பை போல அவர் அன்பு காட்டி உங்களை விடுதலையாக்குவார். தைரியமாயிருங்கள். இப்பொழுதும் இந்த இயேசுவனிடம் ஓடி வருவீர்களா? அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஏன்ட்ட வாமா, ஏன்ட்ட வாப்பா, என் கையில பாரு எவ்வளோ காயம், உனக்கு வர வேண்டிய தண்டனையை நான் சுமந்திருக்கிறேன். ஏன்ட்ட வா, நான் உன் பாவத்தை நீக்கட்டும், உன் குடியை நீக்கட்டும், உன் பழக்கங்களை, பாவ பழக்கங்களை நீக்கட்டும், உன் பழைய பாவ நாட்களின் சாபத்தை நீக்கட்டும். நான் உன்னை புது மனுஷனாக்கட்டும், உன்னை தேற்றட்டும், கடவுளுடைய பிள்ளையாக மாற்றட்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கவலைப்படாதீர்கள். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ
அருமையானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, நாங்கள் அருகதையற்றவர்கள் அப்பா, உமது ஆசீர்வாதத்தை பெற அருகதையற்றவர்கள். ஆனாலும் எங்களை உமது இரத்தத்தினால் நீர் கழுவி உமது பிள்ளையாக விலைக்கு வாங்கி இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சம்பூர்ண நன்மை எங்களுக்கு நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் சுவாமி, எனக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்தரலும் ராஜா, திறந்தரலும். ஆண்டவனே, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை இப்பொழுது தாரும். வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீட்டை தாரும் அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு வேலையை தாரும் சுவாமி. ப்ரமோஷனே வரவில்லை, சம்பளமே வரவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு உயர்வும் வரட்டும், சம்பளமும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இது வரைக்கும் அடைப்பட்டிருக்கும் சம்பளம் அவர்களை தேடி வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த நாளில் வரட்டும். அவர்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வரட்டும், வர வேண்டிய பொருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்று வரட்டும். அவர்களுக்கு வர வேண்டிய உயர்வெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர்களை தேடி வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். அது ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறேன். பமலா, God is blessing you. Surely God will help you. You will rise up. Thank you, Jesus. திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நிச்சயித்து விட்டு ஓடிவிட்ட மக்களை கொண்டு வரும் அப்பா, கொண்டு வரும். திருமணம் ஆகட்டும். பணம் கொடுத்தால் தான் திருமணம் என்று சொல்லும் மக்களை அவள் இருதயத்தை மாற்றி சுவாமி, பணத்திற்காக திருமணம் செய்யும் மக்களுடைய இருதயத்தை மாற்றி, இந்த நய வஞ்சக இருதயத்தை மாற்றி அன்பிற்காக திருமணம் செய்து கொள்ளும்படியாக, உத்தமமாக உமக்கு பயந்து திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தார். வாழ்க்கை இழந்து விட்டேன், நீ யார் என்னை திருமணம் செய்ய போகிறார்கள்? கணவன் மரித்து விட்டார், மனைவி போய்விட்டார், யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று சொல்லும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுடைய வீட்டை கட்டும் ராஜா, வீட்டை கட்டும். தயவு செய்து வீட்டை கட்டும். ஆண்டவனே, அற்புதமாக அவர்களுக்கு ஏற்ற துணையை அனுப்பும். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், உன் பிள்ளைங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி திருமணம் செய்து கொள்ளும் உத்தமர்களை கொண்டு வாரும் அப்பா, கொண்டு வாரும். உத்தமிகளை கொண்டு வாரும் அப்பா. இவள் வாழ்க்கை கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கட்டும் அப்பா, கட்டும், கட்டும், கட்டும். ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பட்ட மரம் துளிர்க்கட்டும், துளிர்க்கட்டும், துளிர்க்கட்டும். வாழ்க்கை துளிரட்டும், துளிரட்டும், துளிரட்டும். உமது வல்லமை, ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி திரும்ப அவர்களுக்கு வரட்டும். குடும்ப வாழ்க்கை திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். அற்புதமாக செய்யும். பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்வாராக, சம்பூர்ண நன்மை அனுபவிப்பீர்களாக. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் வானகரன் ஜெபகோபுர வளாகத்தில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். மறந்து விடாதீர்கள், வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் வானகரன் ஜெபகோபுர வளாகத்தில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் யாவரும் தவறாமல் குடும்பமாய் கலந்து கொண்டு இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்று செல்லுங்கள்.